ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆனந்த் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short, Nanba. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஒரு முறை சுவாமி விவேகானந்தரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போகிறாரு. ஸோ இப்படியாப்பட்ட அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்த ஒரு நபர் தான், சந்தோஷமாக இருந்தவர் தான். ஸோ காலத்தின் போக்கினால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டார். என்ன அப்படின்னா மன நிம்மதி இல்லை, மன அழுத்தம், டிப்ரெஷனு, ரொம்ப ப்ரெஷரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், தியானம் பண்ண முடியல, படுத்தா தூக்கம் வரல, இந்த மாதிரியான ஏகப்பட்ட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த ஒரு நபரை வந்து அடையுது. ஸோ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கேட்கறதுக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுளை போயிட்டு வழிபடுவோம். இல்லை தெரிஞ்ச சுவாமிகள் அந்த மாதிரி யாராவது நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர்கிட்ட இந்த நபர் போகிறாரு, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்படி போன இந்த நபர் போய்ட்டு சுவாமி உக்காந்துட்டு இருக்காரு அவருடைய கோவிலில். ஸோ அந்த கோவில்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுவாமி கிட்ட வணக்கம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே இந்த மாதிரி இந்த நபர் இந்த மாதிரி சொல்கிறாரு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மன அமைதி இல்லை, என்னால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு தியானம் பண்ணால் என்னால் தியானம் பண்ண முடியல, சரியான ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னுடைய கவனம் எல்லாமே தியானம் பண்ணும்போது கூட வேறு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்குது, ஒரு அமைதியாகவே இல்லை, நிம்மதியும் இல்லை, சந்தோஷமாக இல்லை. ஸோ நிறைய காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, எல்லாமே இருந்தும் என்னால் மன நிம்மதியால் இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷமாக நான் சிரித்து ரொம்ப நாள் ஆகுது, என்னால் ஒரு மனம் விட்டு சிரிக்க முடியல, இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ டிப்ரெஷனையும் வச்சுக்கிட்டு என்னால் வாழவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர்கிட்ட இந்த நபர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் கதையை ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு முறை ஒரு காட்டில் ஒரு குகைக்குள்ளே ஒரு 3 முனிவர்கள் தவம் செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு தண்ணி எல்லாமே மறந்து ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப பக்தி கொண்டு சிவம், அதாவது அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிவ பக்தர்கள் அவர்கள் 3 பேருமே ரொம்ப கடின தியானம் பண்ணுறாங்க சிவனை பார்க்குறதுக்காக. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு முனிவர் மட்டும் கண் திறந்து பார்த்து அவருடைய வாயால் இந்த மாதிரி இந்த சைடாக ஒரு கருப்பு கலர் குதிரை போன மாதிரி இருந்துச்சு, நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு முனிவர் கேட்குறாரு. அதுக்கு மற்ற 2 முனிவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. அவங்க 2 பேரும் தியானத்தில் இருக்காங்க. அப்படியே ஒரு 6 மாத காலங்கள் கடந்து போகுது. 6 மாத காலங்கள் கடந்து போன பிறகு அந்த முனிவர்கள்லேருந்து இன்னொரு முனிவர் இந்த மாதிரி இந்த சைடு கருப்பு கலர் குதிரை எதுவுமே போல, மேபி அது வெள்ளை கலர் குதிரை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா அது வெள்ளையாக தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு முனிவர், 2வதாக இருக்கக்கூடிய முனிவர் வாயை திறந்து பேசுகிறாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 2 முனிவர்கள் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே தியானத்தில் இருக்காங்க. இவருக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. இப்படியே ஒரு 6 மாத காலங்கள் கடந்து போகுது. இப்படி 6 மாத காலங்கள் கடந்து போனவொடனே 3வதாக இருக்கக்கூடிய முனிவர் வாயை திறந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா இல்லையா, ரொம்ப தொணன்னு பேசிகிட்டே இருக்கீங்க, இல்லைனா நான் வேறு ஒரு இடத்துல போயிட்டு தியானத்தை பண்ண ஆரம்பிச்சிடுவேன், உங்கள் கூட சேர்ந்து தியானம் பண்ண என்னால் கரெக்டான தியானம் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் வேறு எங்கேயாவது எழுந்து போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 3வதாக இருக்கக்கூடிய முனிவர் இந்த 2 முனிவர்கிட்ட பேசுகிறாரு. இந்த 2 முனிவரும் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது இப்படியே மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க பண்ணுறது தியானமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க 3 பேரும் தன்னுடைய கண்ணை மூடி தியானம் பண்ணதுக்கு தன்னுடைய மனசை மூடி தியானம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்போவோ இறைவனை போய் சென்றடைஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க தன்னுடைய மனசை மூடாமல் கண்ணை வரைக்கும் மூடிக்கிட்டு தன்னுடைய கவனங்களை மொத்தமே அலைப்பாய் விட்டதுனால தான் அவங்களால இனி வரைக்கும் சிவனையோ அந்த கடவுளையோ போய் பார்க்க முடியல சொல்லிட்டு சொன்னாராம் அந்த விவேகானந்தர். இப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த இளைஞருக்கு வழி சொல்ல வராரு. இந்த மாதிரி ஸோ இப்போ இதிலிருந்து உனக்கு நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அமைதியை பெறுறதுக்கு ஒரே ஒரு சிறந்த வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா சுயநலமற்ற பொது சேவைகள் செய்கிறதுல ஈடுபடுறது தான் அப்படின்னு சொன்னாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை சுற்றி உன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப பஞ்சத்தால் அடிப்பட்டவங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக மன நிம்மதி வந்துடும். ஸோ அதாவது
சிறந்த மன நிம்மதியிலே சிறந்தது எது அப்படின்னா மற்றவர்களுக்கு நம்ம சேவை செய்கிறப்போ கிடைக்கிறது தான் உண்மையான மன நிம்மதி நமக்கு அப்படின்னு சொன்னாதான் விவேகானந்தர். ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன அமைதி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான விஷயங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் சரி, ஸோ எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் சரி, மன அமைதி இதன் மூலிமா கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்குமே உண்மையான மன அமைதி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா பிறருக்கு கொடுத்து உதவுதல் மூலியமாகவும் பிறருக்கு உதவுதல் மூலியமாகவும் தான் நமக்கு மன அமைதி நிறையவே கிடைக்கும். அதுதான் உண்மையான மன அமைதியும் கூட. நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய மனசு இறங்கி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மக்கள் யாராவது ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இறங்கி ஹெல்ப் பண்ணி மேலே ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவன் ஒரு இடத்துல டாப்பில் வந்து நிற்பான் பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய உண்மையான மன அமைதி அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச வேண்டிய விஷயம். ஸோ நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த். இது கூட சரி சேனல் சொன்னேன். டாடா பை அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.